ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் வாட் ஐ எயிட் இன் அ டே. இது மண்டே டு ஃப்ரைடே இந்த மாதிரி 3 வேளை சாப்பிட்ற மாதிரி இருக்கும். சாட்டர்டே சண்டே பார்த்திங்கன்னா 2 வேளை மட்டும்தான் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஏன்னா ஃப்ரைடே நைட் லேட்டாக தூங்கி சாட்டர்டே ரொம்ப லேட்டாகிடும் எழுந்திரிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் சமைச்சு சாப்பிட்றதுக்கு ஆஃப்டர்நூன் ஆயிடும். ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அப்படியே கட் ஆகிடும். ஏன்னா எந்திரிக்கிறதே லேட்டு தான். பிரேக்ஃபாஸ்ட்டே லஞ்சுக்கு சாப்பிட்டா லஞ்ச் டைம் கண்டிப்பாக பசிக்காது. ஸோ அது ஈவினிங் ஒரு 6:30 7 அந்த மாதிரி டைம் சாப்பிட்டுட்டு அப்படியே அந்த டே முடிஞ்சிடும். சாட்டர்டே சண்டேயோட வாட் ஐ எயிட் இன் அ டே நான் இன்னொரு வீடியோவில் போடுறேன் நான் என்ன சாப்பிட்றேன் அப்படின்னு. மண்டே டு ஃப்ரைடே 5:30 எழுந்திருப்பேன். எழுந்திரிச்சு கொஞ்சம் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அதுக்கப்புறம் நல்லா தண்ணி குடிப்பேன். மார்னிங் டீ காஃபி கண்டிப்பாக குடிக்க மாட்டேன், எனக்கு பிடிக்காது. தண்ணி ஒரு 200 ml அளவுக்கு ஒரு பாட்டிலில் தண்ணி குடிச்சிடுவேன். தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ண போவேன். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வரகரிசி உப்புமா பண்ணியிருந்தேன். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வரகரிசி உப்புமா பண்ணுறதுக்கு ஒரு கிளாஸில் நான் வரகரிசி எடுத்துருக்கிறேன். அதை ஒரு பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இது இப்போ நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வந்துடுங்க. பாருங்கள், நல்லா வாஷ் பண்ணியாச்சு. இது ஒரு அரை மணி நேரத்துக்கு மட்டும் ஊறட்டும். நம்ம அதுக்குள்ளே வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி பீன்ஸ் அப்புறம் கேரட் இது மட்டும்தான் எடுத்துருக்கிறேன். நீங்கள் பச்சை பட்டாணி கூட சேர்த்துக்கலாம். ஒரு குக்கரில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சம் போல் கடுகு, ஜீரகம் 1/2 ஸ்பூன், கடலைப்பருப்பு 2 ஸ்பூன், உளுந்தம்பருப்பு 1 ஸ்பூன், பச்சைக்கடலை 2 ஸ்பூன் சேர்த்துருக்கிறேன். எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா சாட்டே பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா வறுபட்டதுக்கப்புறமா நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்ச கேரட்டையும் பீன்ஸையும் இதில் சேர்த்துடலாம். இந்த வெஜிடபிள்ஸ் ஓரளவுக்கு நல்லா வதங்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா குக் ஆனதுக்கப்புறமா நம்ம இதில் காரத்துக்காக 2 பச்சை மிளகாய் மட்டும் நான் சேர்த்துருக்கிறேன். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை, இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம 1 கிளாஸ் அளவுக்கு வரகரிசி எடுத்தோம் இல்லையா, 1 கிளாஸ்க்கு நான் இன்றைக்கி 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கிறேன். அரை மணி நேரம் ஊறின வரகரிசியும் இதில் சேர்த்துடலாம். ஒரு கையளவுக்கு மல்லி இலையை குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையுமே சேர்த்துக்கோங்க. ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உப்பு சரியாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி 2லேருந்து 3 விசிலுக்கு விட்டிங்கன்னா நம்மளோட வரகரிசி உப்புமா சூப்பராக ரெடி ஆகிடும். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் குலைவாக வேணும் அப்படின்னா நீங்கள் 1 கிளாஸ்க்கு 4லேருந்து 5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 3 டம்ளர் அளவுக்கு மட்டும்தான் தண்ணி எடுத்திருந்தேன். எனக்கு இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சியில் இருக்குது. தேங்காய் சட்னி தான் பண்ணியிருந்தேன். 2த்துக்கும் காம்பினேஷன் சூப்பராக இருந்துச்சு. அன்றைக்கி மார்னிங் நான் அதான் சாப்பிட்டேன். சாப்பிட்டுட்டு ஒரு சின்ன டம்ளரில் ஒரு 50 ml அளவு இருக்கிற டம்ளரில் ஒரு காஃபி சாப்பிட்டேன். மார்னிங் சாப்பிட்டுட்டு ஒரு கிளாஸ் அளவுக்கு நான் காஃபி எடுத்துக்கிட்டேன். என்னோடய காஃபியில் பாதி சுகர் தான் இருக்கும். எனக்கும் என்னோடய ஹஸ்பண்டுக்கும் நான் 2 பேருக்கும் செஞ்சுருந்தேன் காஃபி. நல்லா க்ரீமியான ஒரு ஃப்ராத்தர் காஃபி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா என்ஜாய் பண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் லஞ்சுக்கு ரொம்ப சிம்பிளாக சப்பாத்தியும் தால் தான் பண்ணேன். தினமும் அந்த மாதிரி பண்ண மாட்டேன். எனக்காவது ஒரு நாள் நமக்கு போர் அடிக்கும், இல்லை நமக்கு ரைஸ் வேணாம் அப்படின்னு தோணும், இல்லை டயர்டாக இருப்போம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி டைமில் வீக்லி ஒன்ஸ் அப்படி வச்சுக்கோங்களேன். ஸோ இன்றைக்கி சப்பாத்தியும் தாலும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா. லஞ்சுக்கு சப்பாத்தியும் தாலும் தான் பண்ணியிருந்தேன். தால் பண்ணுறதுக்கு 1.5 டம்ளர் அளவுக்கு நான் பாசிப்பருப்பு எடுத்திருந்தேன். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வந்துடுங்க. வெங்காயம் தக்காளி வதக்கணும். ஸோ அது வரைக்கும் மட்டும் இந்த பருப்பு ஊறினா போதும். நம்ம வதக்கிறதுக்கு இங்கே 3 பல் பூண்டு, 5 சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கிறேன். உங்களுக்கு வெங்காயம் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக கூட சேர்த்துக்கலாம். கூடவே காரத்துக்காக பச்சை மிளகாயும் வரமிளகாயும் எடுத்துருக்கிறேன். கொஞ்சம் போல் மல்லி இலை, 2 தக்காளி, கொஞ்சமாக கருவேப்பிலை. இது எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ குக்கரில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஜீரகம் கடுகு சேர்த்துட்டு அது பொரிஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பூண்டு, பச்சை மிளகா, வரமிளகா, வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை அதையுமே சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா வதங்கணும். அந்த அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற 2 தக்காளியுமே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது கூடவே கொஞ்சம் போல் பெருங்காயம், உப்பு இதுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க.
மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன் போல் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு வேணாம் அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருக்கிற பாசிப்பருப்பை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணியாக வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு நல்லா வாட்டரியாக வேணும் அப்படின்னா தண்ணி ஜாஸ்தியாக சேர்த்துக்கோங்க. இல்லை கெட்டியாக வேணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறேன். கொஞ்சம் போல் மல்லி இலையை ஃபைனாக சாப் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. உப்பு சரியாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துட்டு லிட்டை க்ளோஸ் பண்ணி ஒரு 2லேருந்து 3 விசிலுக்கு ப்ரெஷர் குக் பண்ணிங்கன்னா நம்மளோட தால் சூப்பராக ரெடி ஆகிடும். ரொம்ப மசிய வேணாம் அப்படின்னா 2 விசில்லையே ஆஃப் பண்ணிடுங்க. இல்லை பருப்பு கொஞ்சம் மசியணும் அப்படின்னா 4 விசில் வரைக்கும் கூட விடலாம். ரொம்ப கெட்டியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் போல் சுடுதண்ணி சேர்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. 2 சப்பாத்தி கூட தால் என்னோடய லன்ச் தான். இன்றைக்கி 2 சப்பாத்தியும் இந்த தால் கூட நான் சூப்பராக சாப்பிட்டாச்சு. நைட் வந்து கொண்டக்கடலை சாப்பிட்லாம் அப்படின்னு பிளான். ஸோ அதுக்காக வந்து மார்னிங்கே கொண்டக்கடலை ஊற வச்சுட்டேன். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நைட் டின்னருக்கு வந்து கொண்டக்கடலை பண்ணுறதுக்காக மார்னிங்கே கொண்டக்கடலை ஊற வச்சுருந்தேன். பாருங்கள் இப்போ நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போ இந்த தண்ணியை நம்ம கீழே கொட்டிட்டு இதை ஒரு குக்கருக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். கொண்டக்கடலை வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே இது கூட கொஞ்சம் போல் கல்லுப்பு சேர்த்துட்டு லிட்டை க்ளோஸ் பண்ணி ஒரு 7லேருந்து 8 விசிலுக்கு நீங்கள் ப்ரெஷர் குக் பண்ணிங்கன்னா கொண்டக்கடலை சூப்பராக வெந்துடும். இப்போ இது இருக்கட்டும். 8 விசிலுக்கு வந்து நம்ம ப்ரெஷர் குக் பண்ணிடலாம். 8 விசிலுக்கு நான் விட்டுருந்தேன். நல்லா சூப்பர் சாஃப்டாக வெந்திருக்கு பாருங்கள். தண்ணியை ஃபில்டர் பண்ணிவிட்டு இது ஓரமாக வச்சுருங்க. கடாயில் 1/2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஜீரகம் 1/4 ஸ்பூன், கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், உளுந்தம்பருப்பு 1 ஸ்பூன், கடுகு கொஞ்சம் போல் சேர்த்துக்கோங்க. எல்லாமே நல்லா வறுபடணும். வறுபட்டதுக்கப்புறமா நம்ம வேக வச்ச கொண்டக்கடலை இருக்கு இல்லையா அதை சேர்த்துட்டு காரத்துக்காக நான் இன்றைக்கி மிளகாய்த்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கிறேன். கூடவே கொஞ்சம் போல் பெருங்காயம், லைட்டாக உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் போல் கருவேப்பிலை, ஃபைனாக சாப் பண்ண மல்லி இலை எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் விட்டு 1லேருந்து 2 நிமிஷத்துக்கு சாட்டே பண்ணிங்கன்னா நம்மளோட ஸ்பைசியான கொண்டக்கடலை சூப்பராக ரெடி ஆகிடும். நீங்கள் அப்படியே வேக வச்சு கூட சாப்பிட்லாம். பட் எனக்கு வந்து இந்த மாதிரி சாப்பிட்ணும் அப்படின்னு தோணுச்சு. அதனால் நான் கொஞ்சமாக தாளிப்பு சேர்த்து சாப்பிட்டுட்டேன். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய டின்னர் வந்து 6:30 to 7க்குள்ளே நான் வந்து முடிச்சிடுவேன். அதுக்கப்புறம் வந்து எதுவுமே சாப்பிட மாட்டேன். ஃபுல்லாக தண்ணி தான். மறுநாள் காலையில் 7 மணி வரைக்கும் எதுவுமே சாப்பிட மாட்டேன். ஃபுல்லாக தண்ணி மட்டும்தான் குடிப்பேன். காஃபி வந்து ஒரே ஒரு டைம் தான் குடித்தேன். ஈவினிங் வந்து நான் குடிக்கலை. ரொம்ப வெக்கையாக இருந்துச்சு. ஸோ காஃபி சாப்பிட்ற மூடே இல்லை. அதனால் நான் குடிக்கவே இல்லை. மார்னிங் ஒரே ஒரு டைம் மட்டும் நான் காஃபி எடுத்துக்கிட்டேன். வெயிட் லாஸில் இருக்கும்போது சப்பாத்தி மட்டும்தான் சாப்பிட்ணுமா, ரைஸ்லாம் சாப்பிடக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் கிடையாது. எனக்கு இன்றைக்கி வந்து சப்பாத்தி சாப்பிட்ணும் அப்படின்னு தோணுச்சு. அதனால் செஞ்சுருந்தேன். இல்லைன்னா கொஞ்சோண்டு ரைஸ் வச்சு நிறைய சைட் டிஷ் வச்சு சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். இந்த வாட்டர் 18 இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கூகுள் அக்ரிஷன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.